ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஓல்டு மெம்பர்ஸ் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி எப்படி செய்யணுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஓ போர்ட்டலில் உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணதும் இங்கே பாருங்கள், இங்கே கீழே ட்ரைனிங் டாஸ்க்குன்னு இருக்குல்ல, அந்த ட்ரைனிங் டாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்னு இருக்கும். எப்பயுமே நம்ம டாஸ்க் செய்கிறதுக்கு முன்னாடி டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துட்டு தான் நம்ம டாஸ்க் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போயாச்சு. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க, அது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் 2ல் நம்ம ஆல்ரெடி லாகின் ப்ரொஃபைல் பண்ணியிருப்போம். ஸ்டெப் 3ல் அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அதில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டோட டைட்டில் தெரிகிற மாதிரி, அந்த இமேஜும் டைட்டிலும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்டெப் 5 நம்மளோட லாகின் போர்ட்டலில் sbocloud.com ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணணும். அதில் க்ளவுட் ஸ்டோரேஜ் மெனுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 7 க்ளவுட் ஸ்டோரேஜில் பப்ளிக் ஃபோல்டர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் அப்லோட் ஃபைல்ஸுன்னு இருக்குது. நம்ம அங்கே பைமோட்டில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் ஃபைல்ஸில் போய் அப்லோட் பண்ணணும். ஸ்டெப் 8 ப்ராடக்டோட டைட்டில் அட்லீஸ்ட் 5 வேர்ட்ஸ் ஆச்சு இருக்கணும். ஸ்டெப் 9 நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அதிலே இருக்கும், இமேஜுக்கு கீழே அது மினிமம் 10 வேர்ட்ஸ் ஆச்சு இருக்கணும். ஸ்டெப் 10 நம்மளோட கேட்டகரி அங்கே என்னென்னு கேட்கும், அதில் மைக்ரோ டாஸ்க்குன்னு நம்ம கிளிக் பண்ணணும். சூஸ் ஃபைலில் போயிட்டு நம்ம பைமோட்டில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டெப் 11 அதை சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணிவிட்டு அங்கே காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதில் நம்மளோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயுமே லாகின் போர்ட்டல் போகும்ல, எஸ்பிஓ லாகின் போர்ட்டலில், அது போல் லாகின் பண்ணிக்கிட்டு டுடே டாஸ்க்குள்ளே போகணும். அதில் கோ டு டாஸ்க்குன்னு வரும். அதில் ப்ராடக்ட் டைட்டில் கேட்டிருப்பாங்க. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் இடத்துல ப்ராடக்ட் டைட்டில் இருக்கும், அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் எஸ்பிஓ க்ளவுடில் நம்ம சப்மிட் பண்ண லிங்க்கை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் மற்ற ஃபீல்ட்ஸ்லாம் நம்மளோட ஒப்பீனியன் அண்ட் ரேட்டிங்ஸ் கேட்பாங்க. நம்மளோட ஒப்பீனியனையும் ரேட்டிங்ஸையும் கொடுத்துட்டு நம்மளை கடைசியாக சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பைமோட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இது பாருங்கள், நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் ஏதோ ஒரு கேட்டகரிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டேஷ்னரி கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறேன், ஸ்டேபிள் பின்ஸு. இங்கே பாருங்கள், மேலே தெரியுது, இதுதான் டைட்டிலு. கீழே இமேஜ் தெரியுது. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த இமேஜும் இந்த டைட்டிலும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது தெரியும். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த டைட்டிலை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போயிடலாம். இதில் எஸ்பிஓ க்ளவுட் அசஸ்ன்னு இருக்க பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகும். இதில் எஸ்பிஓ லாகின் ஸ்டாஃப் ஐடி கொடுத்துட்டு நம்ம பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம், அந்த பாஸ்வேர்டையும் இதில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. இதில் கோ டு டேஷ்போர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ்னு இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரைவேட்டுன்னு இருக்கும், அதை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம பப்ளிக் ஃபோல்டரில் தான் பண்ண போகிறோம். பப்ளிக்ன்றதை டச் பண்ணிக்கோங்க. இதில் அப்லோட் ஃபைல்ஸுன்னு இருக்குது பாருங்கள் மேலே, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டைட்டிலில் நம்ம பைமோட்டில் காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன், இப்போ பைமோட் ஆப்புக்குள்ளே போயிடலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள்.
மினிமம் 10 வேர்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனே கம்மியாக தான் இருக்குது. மொத்தமாக காப்பி பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம க்ளவுடில் டிஸ்கிரிப்ஷன்ற இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். கேட்டகரியில் மைக்ரோ டாஸ்க்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். சூஸ் ஃபைலில் நம்ம பை மோட்டில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் அப்லோட் பண்ணணும். அந்த இமேஜை நம்ம பார்த்துக்கலாம் ஒரு டைமு. இதை தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பை மோட்டில். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபைல் சப்மிட் ஆகிடுச்சு. அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம சப்மிட் பண்ண ஃபைலு. கீழே லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது பாருங்கள், இதுதான் காப்பி. இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம லாகின் போர்ட்டலில் போகிற மாதிரியே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை லாக் அவுட் பண்ணிடலாம். இப்போ எஸ்பிஓ லாகின் போர்ட்டல் போயிட்டு இதில் ட்ரைனிங் டாஸ்க்குன்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கோங்க. டுடே டாஸ்க்குன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கோ டு அப்படின்னு இருக்கு, அதை டச் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே டைமிங் போயிட்டுருக்கு. டைமிங் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ டைமிங் முடிஞ்சிருச்சு. கோ டு டாஸ்க் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே நம்ம காப்பி பண்ண லிங்க்கை என்டர் இமேஜ் யூஆர்எல்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டைட்டில்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம பை மோட்லேருந்து அந்த ப்ராடக்ட் டைட்டிலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். நம்மளோட ப்ராடக்ட் டைட்டில் பாருங்கள் மேலே இருக்குது. இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே ஆர் யூ லைக் திஸ் ப்ராடக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, எஸ்ன்னு கொடுக்குறேன் நான். இதில் வந்து எல்லாமே உங்களோட ஒப்பீனியன் கொடுங்க. உங்களுக்கு எது இஷ்டமோ அதை மட்டும் கொடுங்க. ஆர் யூ ஆல்ரெடி யூஸ் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், எஸ்ன்னு கொடுக்குறேன். கிவ் யுவர் ரேட்டிங் ஆன் திஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட ரேட்டிங் நீங்கள் என்ன கொடுப்பீங்க, உங்களுக்கு எது விருப்பமோ அதை மட்டும் இதில் செய்யுங்க. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு பை திஸ் ப்ராடக்ட். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்க விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு விருப்பம் இருக்குது, நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ஷாப் ஃப்ரம் பை மோட். நீங்கள் பை மோட்லேருந்து வாங்க விருப்பப்படுறீங்களா? ஆமாம், எஸ் கொடுக்குறேன். இப்போ பை மோட் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் ஆல்ரெடி பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதில் எல்லாமே சூப்பராக இருக்குது, அதனால் நான் ரேட்டிங் 5 கொடுக்குறேன். இப்போ இதில் எல்லா ஃபீல்ட்ஸும் நீங்கள் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க. ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இப்படி தான் நம்ம டாஸ்க் பண்ணணும். இதுக்கான பேமெண்ட் அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிடுச்சான்றதை எப்படி செக் பண்ணணுன்னா, ட்ரைனிங் டாஸ்க்குள்ளே போயிட்டு பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், 22/9 லாஸ்ட்டாக பண்ண டேட்டுக்கான டாஸ்க்கான அமௌண்ட் வந்து 500 வேலெட்டில் ஆட் ஆகிடுச்சு. இப்படி தான் டாஸ்க் பண்ணணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.